வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் பிரியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிடிக்கரணை. இந்த பிடிக்கரணை வந்து பொங்கல் சீசனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கழுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அது 5-6 விசில் விடுங்க. அப்படியே அது வேகலைன்னா இன்னும் 2 விசில் சேர்த்து விடுங்க. இந்த கழுங்கை வாங்கிட்டு வந்து உடனே செய்யக்கூடாது. ஒரு 3 வாரம் வச்சுருக்குங்க, அதுக்கப்புறமா செய்யுங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. A few moments later. கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சதை கரைச்சி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயமோ 10 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்து போட்டு பொரிய விடும். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பூண்டு இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்கானதுக்கப்புறம் மசிச்சு வச்சு இந்த கிழங்கு எடுத்து இதில் போட்டு நல்லா கலரிக்கோங்க.
கடாயில் ஒட்டாமல் வர பதம் வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 2 வீக்ஸ் ஆனாலும் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு கூட நல்லாயிருக்கும்.